Good evening, player. Good evening. Okay. Bar. Okay, player sound. எனக்கு விளங்குது இல்ல 1 minute வாரம். ஓகேவா? வாரம். One minute, player. Okay, right. ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் பிளே. ரைட். இன்றைக்கு நாட்கள் 160 170 பேர் தான் இருக்கிறான். பிஸி ஆயிட்டாங்களா? 250 பேருக்கு மேல வர்றது. ரைட், ஓகே. ரைட், ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்வாங்க வராதாக்கள். ரைட் பிள்ளைகள், இன்றைக்கு செய்முறை புவியியல்ற அழகு 2 படிச்சு கொண்டிருக்கிறோம். 2வது பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க செய்முறை புவியியல்ல. சோ இன்றையோட இந்த 2வது பாடம் முடிய போகுது. ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இன்றைக்கு இருக்குது. தயவு செய்து வகுப்பு முடிய உங்களுக்கு நேரம் தருவன். இதுக்கு முன்னுக்கு படிச்ச செய்முறை புவியியல்ற 1வது பாடத்திலையும் 2வது பாடத்திலையும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வடிவா இன்றைக்கு சந்தேகங்களை மைக்க ஒன் பண்ணி வகுப்பு முடிய உங்களுக்கு தார நேரத்துல கேட்டு வடிவா தெளிவா விளங்கி கொள்ள வேணும். ரைட், எங்கட 2வது பாடம் நாங்க கடந்த 2 வகுப்புல இந்த பாடம் படிக்க தொடங்கிட்டோம். இன்றைக்கு 3வது பாடம், 3வது வகுப்பு. இந்த அழகு 2 இன்றையோட 3வது வகுப்பு படிக்கிறோம். இன்றையோட முடிய போகுது. ஒரு சின்ன அழகு, மிக முக்கியமான ஜியோகிராபியில் இருக்கிற அழகு, மெப்ப பத்தி படிக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. மெப் பிள்ளைகள், நான் இந்த ஆங்கில சொல் ஏன் சொல்றேன்னு சொன்னால், மெப்போட தமிழ் வந்து பிள்ளைகள் படம். நான் போன வகுப்புலையும் சொன்னேன் படம். படம்னு சொன்னால் வரைபடம் அப்படியெல்லாம் கதைக்கிறது இல்லை. மெப்புன்னு சொன்னா உங்களுக்கு அதை ஈஸியா விளங்கி கொள்ள முடியும். அதனால மெப்புன்னு சொல்றேன். பரீட்சையில மெப்ப படம்னு சொல்ற சொல் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. வரைபடமோ அப்படி அதுகள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. படம்னு கதைச்சா அது மெப். அது உங்களுக்கு நல்லா விளங்கணும். ரைட், இந்த பாடத்துல கடந்த 2 வகுப்புல பார்த்த விடயங்கள் மறுபடியும் ஒருக்கா சொல்றேன். ஏண்டா மெப்ப பத்தி இந்த 2வது அழகு சரியா அவ்வளவு விடயங்களும் வடிவா விளங்கி கொள்ள வேணும் நீங்க. முதலாவது நாங்க மெப்பண்டா என்னதுன்னு படிச்சோம். 2026 பிள்ளைகள் 1வது விடயம் மெப்பண்டா என்னதுன்னு படிச்சோம். இந்த பாடத்துல மெயினான விடயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த மெப்பட இந்த 2வது அழகுல மெயின் என்னத்தை பத்தி படிக்கிறோம்? மெயின் ஒரு வரியில சொல்ல முடிஞ்சா மெயின் இந்த மெப்ப பத்தி மெயினா இந்த அழகுல என்ன படிக்கிறோம்? மெயினான விஷயம் என்ன? மிக முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியும். நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம். மெயினான விடயம் என்ன இந்த மெப்புக்குள்? ரைட், வெரி குட், வெரி குட். தயவு செய்து பிள்ளைகளோட அட்மிஷன் நம்பர் பேரோட ஜாயின் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். 2026 பிள்ளைகள் நீங்க பதில் அளிக்கலாம். ஓகே, 2 வகையான மெப் இருக்கு. சோ மெப்போட வகையை பத்தி படிக்கிறது. 2 வகையான மெப் இருக்குது. அந்த 2 வகையான மெப்பை பத்தி படிக்கிறதா இந்த பாடத்துல பெரிய பகுதி. ஒன்று கருப்பொருள் படம். கருப்பொருள் படம் தீமெட்டிக் மெப் என்று சொல்றது. 2வது டொப்போகிராபிக் மெப், இடவிளக்க படம். இது தொடர்பான இருக்கிற சர்ச்சைகள், இதுல இருக்கிற மாற்றங்கள் தொடர்பா உங்களோட நான் கதைச்சிட்டு. சோ இதுவரைக்கும் என்ன படிச்சோம்னு சொல்ல போறேன். இன்றைக்கு ஒரு சின்ன பகுதியான் பார்க்க போறோம். அதோட இந்த பாடம் முடியுது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டு போட்டுறோம். ரைட், 1வது விடயம் மெப்பண்டா என்னன்னு படிச்சு அதுக்கு அந்த விட எழுதுல இருக்கிற பிரச்சனைகள், மெப்பண்டா என்னதுன்னு எத்தனை மார்க்ஸுக்கு வரும், அதுக்கு விட எழுதும் போது எத்தனை வரி இருக்கணும், என்னென்ன கையாளணும், வடிவா தெளிவா திரும்ப சொல்லிட்டு. சோ மெப்பண்டா என்னதுன்னு சொல்ற, மெப் என்பதால் கருதப்படுவது யாதுன்னு சொல்ற விட வடிவா எழுத தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, 2வது இந்த கருப்பொருள் படம்னா என்ன? இது கருப்பொருள் படம்னா என்ன? இது 2வது விஷயமா தெரிஞ்சிருக்கணும். கருப்பொருள் படம்னா என்ன, இடவிளக்க படம்னா என்ன. அடுத்த 3வது விடயம், இதுல உங்களுக்கு பாடமா போயிருக்கும், மறுபடியும் சொல்றேன். இந்த கருப்பொருள் படத்துக்கு உதாரணம், இடவிளக்க படத்துக்கு உதாரணம். 4வது விடயம், கருப்பொருள் படத்துல நன்மை,
பிள்ளைகள் நன்மையை இன்னொரு மொழியில சொல்லலாம் பயன்பாடு, இன்னொரு மொழியில சொல்லலாம் முக்கியத்துவம். முக்கியத்துவம். சோ கருப்பொருள் படத்துல தெளிவா 3 முக்கியத்துவம் குறைஞ்சது வடிவா படிச்சு வச்சிருக்கணும். இடவிளக்க படத்துல 3 முக்கியத்துவம் அல்லது பயன்பாடு நன்மை நாங்க இன்னும் படிக்கல. இது நாளைக்கு இன்னும் படிக்கல நாங்க. ஓகே, இதுக்கு பதிலா படிச்சோம். போன வகுப்புல உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, இடவிளக்க படத்துல தனித்துவம் படிச்சோம். நான் நினைக்கிறேன் 3 4 சொல்லி தந்தேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. இடவிளக்க படம் ஒரு எல்லா நாடுகள்லையும் வரையப்படுகின்ற ஒரு படத்துல வகை இடவிளக்க படம். என்ன அந்த இடவிளக்க படத்துக்குன்னு சொல்லி தனித்துவம் சிலது இருக்கு. அது என்னன்னு சொல்லி போன வகுப்புல படிச்சோம். இடவிளக்க படத்துக்குன்னு இருக்கிற தனித்துவம் ஒரு 3 தனித்துவம் பார்த்தோம். 5 ஓகே 5 பார்த்தோம். அதுல 3 விளக்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப இது 4வது விடயம், இது 5வது விடயம். ரைட். 6வது இந்த கருப்பொருள் படம் தயாரிக்கப்படுகின்ற நுட்பம் படிச்சோம். 3 நுட்பமூடாக கருப்பொருள் படம் தயாரிப்பாங்க. அதுல சில சர்ச்சை இருக்கு. கைட்ல அது பிழையாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. அதை சரியா உங்களுக்கு சொல்லி தந்தேன். ரைட். இவ்வளவு நாங்க படிச்சுட்டோம். ரைட். இனி நாங்க படிக்க போற விஷயம் எங்கட 8வது கேள்வி பக்கம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய கேள்வியில பக்கம் எத்தனாவது பக்கம்டா? பக்கம் எத்தனடா? இன்னைக்கு பார்க்க வேண்டிய கேள்வியில பக்கம் 8. ஓகே ரைட் 8. ஓகே, 8வது கேள்வியே 8வது பக்கமாடா? 8வது கேள்வி, கேள்வி நம்பர் பக்கம் 8. 8வது கேள்வி பார்க்க ரெண்டுமே 8. ஓகே ஓகே ரைட். ஓகே பிள்ளைகள், இடவிளக்க படத்துல தீமை எட்டாவது இடவிளக்க படத்துல தீமை. உண்மையிலே நன்மையை பார்த்துட்டு தான் பார்த்திருக்கணும். அது கேள்வி மாறி வந்திருக்கு. பரவாயில்ல பிள்ளைகள், இன்னும் இடவிளக்க படத்துல நன்மை படிக்கல, தீமைக்கு வந்துட்டோம். பரவாயில்ல. ரைட். இடவிளக்க படத்துல தீமை பிள்ளைகள் நன்மையை படிச்சுட்டு தான் படிச்சிருக்கணும். பரவாயில்ல, நாங்க பார்ப்போம். ரைட். இதுல முதலாவது தீமை பிள்ளைகள் இடவிளக்க படத்துல, இடவிளக்க படத்துல பிள்ளைகள் எல்லா ஒரு இடம் சம்பந்தப்பட்ட எல்லா அம்சமும் அந்த மெப்பில் இருக்கும். அதான் இடவிளக்க படம். போன வகுப்புல வடிவா நாங்க படிச்சோம். பௌதிக அம்சம், பண்பாட்டு அம்சம். ஒரு ஒரு இடத்தை இடவிளக்க படத்துல கீறி இருந்தால் அந்த இடத்துல இருக்கிற அவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கித்தான் இந்த இடவிளக்க படம் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துல தீமை பிள்ளைகள் இடவிளக்க படத்தை சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இடவிளக்க படம் ஒரு மனித வலு அதிகமாக பயன்படுத்தி வரையப்படுற ஒரு பிரிண்ட் அடிக்கப்பட்ட அப்டேட் பண்ணப்படாத ஒரு ஒரு மேப். அத சட்ட ரீதியா என்ற காணி இங்க இருக்குது, என்ற வீடு இங்க இருந்தது, இது இங்க இருந்ததுன்னு சொல்லி அந்த எல்லா பிரச்சனைகள் அப்படி சட்ட ரீதியா இடவிளக்கப்பட மேப்பை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுல இருக்கிற அளவுகள்ல சில மிஸ்டேக்குகள் இருக்கலாம். சோ முதலாவது விலை கொள்ளுங்க, இடவிளக்கப்படுத்துற தீமை சட்ட ரீதியான நோக்கங்களுக்கு. முதலாவது தீமை சட்ட ரீதியான நோக்கங்களுக்கு, சட்ட ரீதியான நோக்கங்களுக்கு ஏற்ற பெருமதி வாய்ந்தவை அல்ல. 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 ரைட். 2வது தீமை, இந்த இடவிளக்க படத்துல 2வது தீமை, பிள்ளைகள் இன்றைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ண ஆட்களுக்கு இது சில டைம்ல விளங்கி கொள்ள கஷ்டமா இருக்கும். இன்றையோட இந்த பாடம் முடியுது. அடுத்த வகுப்புல புது பாடம் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுல நீங்க எங்களோட சேர்ந்து வடிவா விளங்கி கொள்ள முடியும். ஆரம்பத்துல இருந்து சில நேரங்கள்ல இன்றைக்கு உங்களுக்கு கடினமாக சில நேரம் இருக்கலாம், புதுசா சேர்ந்த ஆட்களுக்கு, பழைய ஆட்களுக்கு இல்லை.
ரைட். ரெண்டாவது பிள்ளைகள், இந்த இடவிலக்க படத்துல கட்டிடங்கள் எழுத வேணாம், வடிவா பார்க்கணும். இடவிலக்க படத்துல கட்டிடங்கள் இருக்கும். கட்டடங்களோ கட்டிடங்களோ, கட்டிடங்கள் சொன்னால் வீடுகள் அல்லது பொது கட்டிடம், ரெண்டு வரும். பொது கட்டிடம் இப்ப ரெண்டு இருக்கு பிள்ளைகள். கட்டிடங்கள் சொல்லும் போது பொது கட்டிடம், அரசாங்கத்துல கச்சேரி, வைத்தியசாலை, போலீஸ் நிலையம், தபாலகம், இதுவும் அந்த இடவிலக்கப்பட மேப்ல குறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தனியார் கட்டிடம், வீடுகள், கடைகள், அதுகளும் குறிக்கப்பட்டிருக்கும். சோ இந்த கட்டிடங்கள் இடவிலக்கப்படத்துல அளவு திட்டம் மென்ஷன் பண்ணப்படாத ஒரு விடயம். இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதை பத்திய விடயம் அடுத்த பாடத்துல ஆரம்பத்திலிருந்து படிக்க போறோம், இந்த இடவிலக்க படத்தை பத்தி. அதுல உங்களுக்கு இது சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்ப இடவிலக்க படம் இருக்குது பிள்ளைகள், இப்படி இருக்கும். ரைட். நாங்க இன்னும் அந்த இடவிலக்க படம் உங்களுக்கு காட்டையில அதுல என்ன இருக்குன்னா நாங்க படிக்கல. சும்மா சொல்றேன், இந்த 2வது பாயிண்ட்ஸை விளங்கி கொள்றதுக்காக முடியும் விளங்கி கொள்ள. இது பிறகு அடுத்த டீப்பா படிக்க போறோம். இப்போ இடவிலக்க படத்துல பிள்ளைகள் ஒரு ரோடு இருக்குன்னு வைப்போம். ரோடு இப்படித்தான் காட்டியிருப்பாங்க. இடவிலக்க படத்துல ஒரு வயல் காணி இருக்குன்னு வைப்போம். வயல் காணி இருக்குன்னு வைப்போம். இப்ப இந்த ஒரு கட்டிடம் இருக்குன்னு வைப்போம். இடவிலக்க படத்துல ஒரு கட்டிடம், ஒரு வீடு இருக்குன்னு வைப்போம். அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்குன்னு வைப்போம். போஸ்ட் ஆபீஸ் இப்படி கீழ்ப்பாங்க. இனி நாங்க படிக்கலையா, இனிதான் படிப்போம். இப்படி கீழ்ப்பாங்க. போஸ்ட் ஆபீஸ் இருக்குன்னு வைப்போம். இப்ப இடவிலக்க படத்துல இப்ப இந்த ரோடு அளந்து, இது உதாரணமாக ஒரு தங்காலை படம் வைப்போம். தங்கால பிரதேசம், தங்கால, இலங்கையில தங்காலைன்னு சொல்ற இடத்தை இடவிலக்க படத்துல கீறுன இடவிலக்க படம்னு சொல்லி சும்மா சொல்றேன். இந்த தங்காலையில இப்ப இதுல ஒரு எக்ஸ்ன்னு சொல்ற ஒரு நபர் வீடு இருக்குன்னு வைப்போம். இதுல ஒரு பாடசாலை இருக்குன்னு வைப்போம். தங்காலை பிரதேசத்துல அதான் மெப்ல கீறிட்டாங்க. உண்மையாவே தங்காலைக்கு போய் பார்த்தால் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இந்த வீடு இருக்கும், இதுல இந்த பாடசாலை இருக்கும். அதைத்தான் அப்படியே இந்த இடவிலக்க படத்துல கீறியிருப்பாங்க. நம்ம இந்த இடவிலக்க படத்துல ஒரு நல்ல ஒரு விடயம் இருக்குது. இந்த வீட்டுக்கிட்ட இருந்து இந்த பள்ளிக்கூடம் கிட்ட வரைக்கும் ஒரு நூலை எடுத்து இந்த அப்படியே வளைச்சி கொண்டு வந்து ஒரு நூலை எடுத்து இந்த இதுகிட்ட இருந்து அப்படியே பிடிச்சி எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு இந்த சிவப்பு கோடுன்னு பார்த்தால், அது ரோடு, அந்த கோடை பார்த்தால், இப்ப நான் உதாரணம் சொல்றேன், 20 சென்டிமீட்டர் வருதுன்னு வைப்போம். இந்த வீட்டுக்கிட்ட இருக்க இந்த புள்ளியிலிருந்து, இந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்க இந்த புள்ளியிலிருந்து அப்படியே நூலை வச்சு அளந்து கொண்டு வந்தால் இந்த கட்டிடத்துக்கிட்ட இதுவரைக்கும் 20 சென்டிமீட்டர் நீளம் வருதுன்னு வைப்போம். இந்த நூல்ல பிடிச்சி அடிமட்டத்துல பிடிச்சி பார்த்தால் 20 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சால், இதை 2ஆல பிரிச்சு விட்டால் 10 வரும். 10 கிலோமீட்டர் சொல்றது. 2ஆல பிரிச்சா 10 கிலோமீட்டர் சொல்றது. அந்த உண்மையான அந்த தங்காலை இடத்துக்கு ஊருக்கு போய் இந்த வீட்டுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இடையிலான இந்த ரோடு தூரத்தை அளந்தால் உண்மையா 10 கிலோமீட்டர் இருக்கும். சரியா 10 கிலோமீட்டர் இருக்கும். இந்த படத்துல கண்டுபிடிக்கலாம், ரோட்டு நீளத்தை கண்டுபிடிக்கலாம். அளந்து போட்டு 2ஆல பிரிச்சு விட்டா எத்தனை கிலோமீட்டர் வரும். இப்ப உதாரணமா இதுல ஒரு ஒற்றையடி பாதை இருக்குன்னு இருக்கும். இதுல இப்படி ஒரு ஒற்றையடி பாதை இருக்கு. ஒரு ஆள் நடந்து போகக்கூடிய ஒரு பாதை இடவிலக்க படத்துல காட்டியிருக்காங்க. இந்த பொயின்ல இருந்து இந்த சந்தி வரைக்கும் இதை நாங்க ஒரு நூலால் அளக்குறோம். அந்த நூலால் அளந்த அடிமட்டத்துல வச்சு பார்க்கும்போது இந்த தூரம் 15 சென்டிமீட்டர் வருதுன்னு வைப்போம். சும்மா சொல்றேன். இதை நாங்க உண்மையான அந்த ஊருக்கு போய் தங்காலைக்கு போய் அதுல பார்த்தால் 7.5 கிலோமீட்டர் வரும். இந்த 2ஆல அளந்து போட்டு 2ஆல பிரிச்சு விட்டா வாரதான் உண்மையான தூரம் 7.5 கிலோமீட்டர் வரும். சோ இடவிலக்க படத்துல பிள்ளைகள் வீதியில நீளத்தை அந்த படத்துல அடிமட்டம் வச்சு நூலை வச்சு அளந்து போட்டு உண்மையான அந்த இடத்துல எத்தனை இருக்குன்னு நாங்க சும்மா இந்த படத்தை பார்த்தே சொல்லலாம். அதே இந்த இடவிலக்க படத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இப்ப உதாரணமா இந்த வயற்காணிட பரப்பு இப்படி சொல்லலாம். நாங்க இதுல இந்த படத்தை வச்சுக்கொண்டு தங்காலைக்கு நேரடியா போகாம இந்த வயல்காணிட பரப்பை சொல்லணும்னா இதை அடிமட்டம் வச்சு அளந்து பார்க்கிறோம். நான் சும்மா சொல்றேன், ஒரு 6 சென்டிமீட்டர் வருது. இதை அடிமட்டம் வச்சு அளந்து பார்க்கிறோம், ஒரு 8 சென்டிமீட்டர் வருது என்றால் இதை 2ஆல பிரிப்போம் 3, இதை 2ஆல பிரிப்போம் 4, இது 2ஐயும் பெருக்கிறோம் 3ம் 4ம் 12 கிலோமீட்டர் வர்க்கம் பரப்புல இந்த வயல் உண்மையான தங்காலை ஊர்ல இருக்கு. அப்படி கண்டுபிடிக்கலாம், சரியான பரப்பு நீளம் கண்டுபிடிக்கலாம்.
எல்லா விடயமும் சரியான ஸ்கேல் படி வரையப்பட்டிருக்கும். இது நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரையில, இதை பிறகுதான் படிக்க போறோம். இப்ப உங்களுக்கு விளங்கணும், இட விளக்கப்படத்துல ரோடோட நீளம், அந்த ஒரு பிரதேசத்துல பரப்பு, நாம படத்தை வச்சுக்கொண்டு அடிமட்டத்தால் அளந்து அந்த உண்மையான இடத்துக்கு போகாமலே அந்த இடத்துல ரோட்ல நீளம் பரப்ப சொல்லலாம். அது இந்த இட விளக்கப்படத்துல இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை கொண்டு வந்து இந்த கட்டிடங்கள், பொது கட்டிடங்கள், கட்டிடங்களுக்கு நாங்க அளவு பார்ப்போம்னு சொன்னால் பிழைச்சி போயிடும். ஏனென்றால் இட விளக்கப்படத்துல ரோடுகள், வயல், இது எல்லாமே எல்லா விடயங்களும் ஒரு அளவு திட்டப்படித்தான் வரையப்பட்டிருக்கும். இந்த கட்டிடங்கள் மட்டும் இட விளக்கப்படத்துல அளவு திட்டத்துல வரையப்பட்டிருக்க மாட்டார். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஃபைனல் எக்ஸாம் எம்சிக்குள்ள கேட்டிருந்தாங்க, இட விளக்கப்படங்களில் அளவு திட்டம் இன்றி வரையப்படும் அம்சம் எது? இவர் மட்டும் இட விளக்கப்படத்துல அளவு திட்டம் இல்லாம வரையப்படுறார். சோ இது ஒரு பிரச்சனை சொல்றாங்க. மிச்சம் எல்லாமே அந்த மெப்புல அளவு திட்டத்தின் பிரகாரம் சரியாக வரையப்பட்டு இருக்கும். இந்த கட்டிடங்கள் மட்டும் அளவு திட்டமாக வரையப்பட்டு இருக்காது. அது ரெண்டாவது நீங்க தீமைய கட்டிடங்கள் அளவு திட்டத்துக்கு அமைய அளவு திட்டத்தின்படி வரைவதில்லை. கட்டிடங்கள் அளவு திட்டத்தின்படி வரைவதில்லை. கட்டிடங்கள் அளவு திட்டத்தின்படி வரைவதில்லை. கட்டிடங்கள் அளவு திட்டத்தின்படி வரைவதில்லை. அடுத்த தீமை. ஓகே, கட்டிடங்கள் அளவு திட்டத்தின்படி வரைவதில்லை. ரைட், இவ்வளவு விளங்கி கொண்ட காணும். இதை பிறகு டீப்பா படிப்போமா, இந்த ரோட்டை எப்படி அளக்கிறதெல்லாம் படிப்போம். சோ மூன்றாவது தீமை, 3 தீமை தான் எங்களை இந்த இட விளக்கப்படத்துல குறிப்பிடப்பட்டது. 3 மட்டும் தான் பார்க்க போறோம். ரைட், மூணாவது தீமை பிள்ளைகள், இந்த இட விளக்கப்படத்துல பிள்ளைகள் பல விடயம் இருக்கும். இட விளக்கப்படத்துல ஒரு தங்கால பிரதேசத்துல இட விளக்கப்படத்தை எடுத்தால் தங்கால பிரதேசத்து தரையில என்னென்ன அம்சம் இருக்கோ அவ்வளவு இட விளக்கப்படத்துல கீறி இருப்பாங்க. சோ அந்த படத்தை வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். கணக்க விடயம் இருக்கும். ஒரு ரோடு இருக்கும், காடு இருக்கும், மலை இருக்கும், நதி இருக்கும், குளம் இருக்கும். சோ அந்த படத்தை பார்த்து ரீட் பண்றது, வாசிக்கிறது கஷ்டமா போகும். கஷ்டமா சில நேரம் இருக்கலாம். அந்த படத்துல கணக்க தகவல்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கும். அப்ப மூணாவது கொள்வோம், பல்வேறு தகவல்களை கொண்டிருப்பதனால் பல்வேறு தகவல்களை கொண்டிருப்பதனால் பல்வேறு தகவல்களை கொண்டிருப்பதனால் சில வேளைகளில் பல்வேறு தகவல்களை கொண்டிருப்பதனால் சில வேளைகளில் பல்வேறு தகவல்களை கொண்டிருப்பதனால் சில வேளைகளில் படத்தை வாசிப்பது கமா விளங்கிக் கொள்வது, படத்தை வாசிப்பது கமா விளங்கிக் கொள்வது சிக்கலாக அமையலாம். சிக்கலாக அமையலாம். மறுபடி 3 ரிப்பீட் பண்றேன், 3 பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்றேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க சரியா எழுதிருக்கீங்களான்னு கவனமான முறையில. இடவிளக்கப்படத்தில் தீமைகள் 3 சுருக்கமாக விளக்குக. 8வது கேள்வி. முதலாவது தீமை, சட்ட ரீதியான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதற்கு ஏற்ற பெருமதி வாய்ந்தவை அல்ல. 2வது, கட்டிடங்கள் அளவு திட்டத்தின்படி வரையப்படுவதில்லை. 3வது, பல்வேறு தகவல்களை கொண்டிருப்பதனால் சில வேளைகளில் பட வாசிப்பு மற்றும் விளங்கிக் கொள்வதில் சிக்கல் காணப்படலாம், சிக்கல் வாய்ந்ததாக அமையலாம். ரைட், இது ஈஸி. இடவிளக்கப்படத்துல தீமை. அடுத்த கேள்வி, இந்த கேள்வியை கொஞ்சம் வடிவா பாருங்க. இந்த இடவிளக்கப்படம் பிள்ளைகள், இந்த கவனிச்சுக்கொள்ளும், இந்த இடவிளக்கப்படத்துல இங்க பாருங்க, அளவு திட்டம் இருக்கு பிள்ளைகள். இடவிளக்கப்படம் அளவு திட்டம் இருக்கு. இலங்கையில இருக்கிற இடவிளக்கப்படம் எடுத்தீங்கன்னா, இலங்கையில ஒன்றுக்கு 50,000 சொல்ற இடவிளக்கப்படம் இருக்கு. அடுத்த பாடம் அந்த ஒரு மெப்ப பத்தி தான் படிக்க போறோம். வெற்றிய பாடம் விவரமா விளக்கமா பயிற்சிகளோட படிக்க போறோம்.
இலங்கையில் இப்படி ஒரு படம் இருக்கு, ஒன்றுக்கு 10,000 அளவு திட்ட படம் இருக்கு. ஸோ கவனிங்க, விளங்கிக் கொள்ளலாம். இது பிறகு ஆழமா படிக்கிற விஷயம், இதுல விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த இடவிலக்க படம் பல அளவுகள்ல இருக்கு. கனடாவில் ஒன்றுக்கு 40,000 சொல்ற அளவு திட்டத்துல படம் வரைஞ்சிருக்காங்க. சில இடத்துல ஒன்றுக்கு 20,000 சொல்ற அளவு திட்டத்துல படம் வரைஞ்சிருப்பாங்க. சில இடத்துல ஒன்றுக்கு 200,000 சொல்ற அளவு திட்டத்துல படம் வரைஞ்சிருப்பாங்க. சோ இடவிலக்க படத்துல பிள்ளைகள் ஒரு அளவு அங்க கருத்துல கொள்ளப்பட்டுத்தான் அந்த படம் உருவாக்கப்படும். இடவிலக்க படத்துல அளவு திட்டம்னு சொல்றது கட்டாயம் மென்ஷன் பண்ணப்படும். இந்த கட்டிடங்கள் மட்டும்தான் அந்த அளவு திட்டப்படி வரையப்படாம இருக்கிற விடயம். மிச்ச எல்லா விடயங்களும் ஒரு அளவு திட்டத்துக்கு அமைய நேர்த்தியாத்தான் அந்த இடவிலக்க படம் தயாரிக்கப்படும். நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிக் கொள்றேன். இங்க வடிவ பாருங்க. இப்ப ஒரு பகுதி இருக்கு. இப்ப உதாரணமா ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில நீளம் அகலம் நான் சொல்றேன், கொஞ்சம் பார்ப்போம். நீளம் 40 கிலோமீட்டர், அகலம் 20 கிலோமீட்டர். இப்படி சும்மா வைப்போம். இது ஒரு பிரதேசம். 40 கிலோமீட்டர் நீளமும் 20 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பிரதேசத்தை இடவிலக்க படமா கீற போறோம். இந்த பிரதேசத்தை இடவிலக்க படமா நாங்க கீற போறோம், தயாரிக்க போறோம். இந்த பிரதேசத்துல இருக்கிற இடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நாங்க மெப்பா கீற போறோம். இடவிலக்க படம் என்று சொல்றது கீறும்போது அளவு திட்டம் அங்க கவனிச்சுதான் அந்த படம் கீறப்படுறது. எப்படி இருந்தால் விரும்பின அளவு திட்டம் எடுக்கலாம். இப்ப நான் 2 உதாரணம் காட்டுறேன். பெரிய கஷ்டம் இல்ல, விலங்கலாடி வகுப்பு முடிய கேட்கணும். நல்லா கவனிச்சு கொண்டிருந்தா விலங்கு. இது பிறகுதான் ஆழமா உங்களுக்கு படிக்கிற அடுத்த பாடத்துல இருக்குது. சோ இதுக்குள்ள இருந்து இந்த பாடம் வருது, கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப முதலாவது அளவு திட்டம் இப்படி நான் சொல்ல போறேன். 1 கிலோமீட்டர் தூரத்தை இந்த ஊர்ல இருக்கிற, இது ஒரு ஊர்னு வெப்பமே, 40 கிலோமீட்டர் நீளம் 20 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஊர். இந்த ஊர்ல இருக்கிற 1 கிலோமீட்டரை நாம 1 சென்டிமீட்டரால படத்துல கீற போறோம். 1 கிலோமீட்டரை 1 சென்டிமீட்டரால கீற போறோம். சோ 1 கிலோமீட்டரை 1 சென்டிமீட்டரால அந்த மெப்ல கீற போறோம். அப்ப இங்க எத்தனை கிலோமீட்டர்? 40. 1 கிலோமீட்டரை 1 சென்டிமீட்டரால கீற போறோம். இந்த ஊர்ற நீளம் 40 கிலோமீட்டர். அப்ப 40 சென்டிமீட்டர் வரும். 40 சென்டிமீட்டர் வரும். இங்க 20 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் நாம 1 சென்டிமீட்டரால தான் இந்த படத்துல கீறி காட்ட போறோம். அதான் அளவு திட்டம். இங்க இருக்கிற 1 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டரால கீறோம்னு சொல்றதுக்கு பேர் தான் அளவு திட்டம். சோ 20 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரும். அப்ப 1 கிலோமீட்டர் 1 சென்டிமீட்டரால காட்ட போறோம். சோ 20 கிலோமீட்டர் 20 சென்டிமீட்டரா வரும். இதை விளங்கிக் கொள்ள முடியும். இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இப்படித்தான் வருதுன்னு வைப்போம். இப்ப இப்படி பார்ப்போமே. அடுத்த இன்னொன்று பார்ப்போமே. இந்த ஊர்ல இருக்கிற, நல்லா கேட்கணும், இந்த ஊர்ல இருக்கிற 2 கிலோமீட்டர் தூரத்தை நாங்க இப்ப கீற போற படத்துல 1 சென்டிமீட்டரால கீறுவோம் வைப்போம். இன்னொன்று 2 கிலோமீட்டரை 1 சென்டிமீட்டரால கீற போறோம். இங்க 40. 2 கிலோமீட்டர் 1 சென்டிமீட்டரா? இதே ஊரை 2 அளவு திட்டத்துல கீற போறோம். எத்தனைடா வரும்? 2026 பிள்ளை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். 2 கிலோமீட்டர் 1 சென்டிமீட்டர். அப்ப 40 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? வெரி குட். 2026 பிள்ளைகள் மட்டும் கதைங்க பிள்ளை, தயவு செய்து. இதெல்லாம் 2025 நீங்க எல்லாம் படிச்சு கிழிச்சது. இதை நீங்க கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. 20 சென்டிமீட்டர் வரும். 20 சென்டிமீட்டர் வரும். அகலம் 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 20 சரி 10. இப்படி வரும் 10. சோ இந்த படம் கொஞ்சம் பெருசா வரும். இந்த ஊரத்தான் இங்கேயும் படமாக்கி இருக்கிறோம், இந்த ஊரத்தான் இங்கேயும் படமாக்கி இருக்கிறோம். பட் இந்த படம் கொஞ்சம் பெரிய மெப்பா வந்திருக்குது, இந்த படம் கொஞ்சம் சின்னனா வந்திருக்கு. இதோட ஒப்பிடும்போது சின்னனா வந்திருக்கு. இது கொஞ்சம் கவனிங்க. சோ எப்படி அளவு திட்டம் உருவாக்கப்படுறா? இப்ப இத நான் சொல்றேன் பாருங்க. இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் இருக்குடா, இந்த பக்கம் கிலோமீட்டர் இருக்கு. அந்த அளவு திட்டத்தை சொல்லும் போதுடா 2 பக்கமும் சென்டிமீட்டர்லாம் சொல்லணும். இங்கால பிரச்சனை இல்லடா. 1 விகிதம்
இதையும் சென்டிமீட்டருக்கு மாத்தணும். 1 கிலோமீட்டர் சென்டிமீட்டருக்கு மாத்துடா 1,00,000 சென்டிமீட்டர் வருமாடா. 1,00,000 சென்டிமீட்டர் வரும். நல்லா கவனிச்சுக்கோ. சோ இதைத்தான் அளவு திட்டத்தின் படி சொன்னால் இதான் இதுக்கு அளவு திட்டம் இதுதான். 1க்கு 100,000. 1க்கு 100,000. சோ இந்த படம் வரையப்பட்டுள்ள அளவு திட்டம் 1க்கு 100,000. இதை அளவு திட்டத்தின் படி சொன்னா இப்படி தாண்டா வரும். சோ 1க்கு 100,000 சொல்ற அளவு திட்டத்துல இந்த இடவிலக்க படம் வரையப்பட்டிருக்குது. அப்ப 40 கிலோமீட்டர் 40 சென்டிமீட்டரா போயிருக்குது. 20 கிலோமீட்டர் 20 சென்டிமீட்டரா போயிருக்கு. இதுக்கு வருவோம். இதுல அளவு திட்டத்துக்கு வருவோம். இதுல அளவு இது 20 தான். இதுல அளவு திட்டத்துக்கு வருவோம். இப்ப இது சென்டிமீட்டர் அப்படியே தான் வரும். இது 2 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் 1,00,000. 2 கிலோமீட்டர் 2,00,000. 200,000. இது 200,000 வரும். சோ இந்த படம் வரையப்பட்டுள்ள அளவு திட்டம் 1க்கு 200,000. 1க்கு 200,000. ஓகே. இந்த கணக்கு இந்த விடயம் அடுத்த பாடத்துல ஆழமா படிப்போம். இப்ப உங்களுக்கு ஓரளவு புரியாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டாயம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய பகுதி நான் வடிவா புரிய வைப்பேன். ரைட். இது கொஞ்சம் இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பாரு, இந்த ஊரைத்தான் ஒரு அளவு திட்டத்துல கிரிக்கிறோம். 1க்கு 100,000. இதே ஊரைத்தான் 1க்கு 200,000 சொல்ற அளவுல கிரிக்கிறோம். சோ இந்த படம் பெருசா வருது. எல்லாம் உங்களுக்கு தெரியும், கிரி காட்டிட்டது. இந்த படம் சின்ன போகுது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்கடா. இது பெரிய நம்பர் தான், 200,000. இது சின்ன நம்பர் 100,000. வடிவா கவனி, சின்ன நம்பர்ல படம் பெருசா வந்திருக்கு, பெரிய நம்பர்ல படம் சின்னனா போயிருக்கு. கவனிச்சியான்னு ஒரு பார்வாப்போம். அந்த அளவு திட்டத்துல நம்பர் பெருசா இருந்தால் படம் சின்னனா போகுது. அளவு திட்டத்துல நம்பர் சின்னனா இருந்தால் படம் பெருசா போகும். இங்க பாரு, இங்க 100,000 இருக்கு, படம் பெருசா இருக்கு. இங்க 200,000 இருக்கு, படம் சின்ன. இது 40 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர். இது விளங்கி கொள்றியான்னு பாரு. அளவு பெருசா போக படம் குட்டியா போகும். இடவிலக்கப்படுற அளவு திட்டம் முக்கியம்டா. அளவு திட்டத்தை பெருசா எடுக்க படம் குட்டியா போகும். விலங்குதான் நான் கதைக்கிற புரிஞ்சு கொள்ள முடியுதான்னு பாரு ஓரளவுக்கு. அளவு திட்டம் இடவிலக்கப்படத்துல முக்கியமடா. அளவு திட்டத்துல அந்த நம்பர்ஸ் பெருசா இருந்தால் படத்துல சைஸ் சின்ன. அளவு திட்டத்துல நம்பர் சின்னனா இருந்தால் படம் பெருசு. சோ நீ நல்லா விளங்கிக்கோ. இதுதான் பெரிய அளவு திட்டம். நான் இதெல்லாம் அழிக்கிறேன். இதுதான் பெரிய அளவு திட்ட படம் சொல்றேன். பெரிய அளவு திட்ட படம். இதுதான் பெரிய அளவு திட்டம். இது சிறிய அளவு திட்டம். படம் சின்னனா போயிட்டு. சிறிய அளவு திட்டம். இது டீப்பா பிறகு இருக்காம், நாங்க பிறகு படிப்போம். இப்ப கொஞ்சம் விளங்கிக்கோ இந்த கேள்விக்கார். சோ பெரிய அளவு திட்டம் சொன்னால் நம்பர் சின்னனா இருக்கும். சிறிய அளவு திட்டம் சொன்னால் நம்பர் பெருசா இருக்கும். 2 முறை ஃபைனல் எக்ஸாமுக்கு எம்சி கேள்விக்கு வந்திருக்குது. அந்த கேள்வியை சொல்றேன், உங்களால விட சொல்ல முடியலான்னு பாருங்க. 5 விடதாரன் 1 2 3 4 5. 1க்கு 100,000, 1க்கு 20,000, 1க்கு 25,000, 1க்கு 50,000, 1க்கு 200,000. 2026 மட்டும் விட சொல்லுங்க. எந்த நம்பர் சரியான விடைன்னு சொல்லுங்க. இந்த 5 விடையில எது பாரிய அளவு திட்ட படம்? எது பாரிய அளவு திட்ட படம் அல்லது பாரிய படம்? 3 4 3 3 பிள்ளை 2. என்னடா 3க்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இது 20,000, இது 25,000. எது சின்ன நம்பரோ அதான்டா பெரிய அளவு திட்டம். மக்கு சின்னது தெரியலையாடா, மடப்பயலே. சின்ன நம்பர் தெரியலையாடா. 20,000 25,000 விட 20,000 மேல இருக்கேடா. எந்த நம்பர் சின்னனோ அதுதான்டா பெரிய படம். மடையா மடப்பயலே, இவ்வளவு சொல்ற. சரி, இங்கப்பா கேளிய மாத்துற. எது உண்டுன்னு சொல்றான்டா எவனோ ஒரு மடையன் உண்டுன்னு சொல்றான். எது பாரிய அளவு திட்டம்னு கேட்டால், நான் பாரிய அளவு திட்டம் தான்டா கேட்டேன். பாரிய அளவு திட்டம்டாடா நம்பர் சின்னனா இருக்கணும்டா. மறுபடி 1,00,000 சொல்றீங்கடா மாங்கா மடப்பையில். இது உதாரணமா சொன்னதுடா.
5ன்னு சொல்றாங்க. பாரிய அளவுட்டு 5ன்னு விட சொல்றாங்க. எப்படியாப்பட்டா டேய் இந்த 5ல இங்க பாருடா இவ்வளவு கத்தி சொல்லி விலங்கலையடா பள்ளிக்கூடத்துல மலமலன்னு சொல்லிட்டு போனா என்னத்தரா விளங்க போறா. 5ல எந்த நம்பர் சின்னனா இருக்கோட அதான்டா பெரிய அளவு திட்டம். நம்பர் சின்னனா இருக்கிற அந்த அளவு தான்டா பெரிய அளவு திட்டம். 2வது தான் 20,000 இருக்குது, 1,00,000 இருக்குது, 20,000 இருக்குது, 25,000 இருக்குது, 50,000 இருக்குது, 200,000 இருக்குது. இந்த 5ல இதான்டா சின்னம், 20,000 தான்டா சின்னம் சின்ன. அப்ப அதான்டா பெரிய படமா வரும். இப்ப நான் கேட்கிறேன், எது சிறிய அளவு திட்ட படம்? எந்த நம்பர் சிறிய அளவு திட்ட படம்? 200,000 எது பெருசா இருக்கோ அந்த படம் தான் சின்னனா போகும். விளங்கிக் கொள்ள முடியுதா? சோ நம்பர் பெருசா இருந்தால் அது சிறிய அளவு திட்ட படம். நம்பர் சின்னனா இருந்தால், அந்த அளவு திட்ட நம்பர் சின்னனா இருந்தால் அது பாரிய அளவு திட்டம். இந்த ஒன்று மாறாது பிள்ளைகள். இது ஒன்று முன்னுக்கு ஒண்டாத்தான் இருக்கும். 1 சென்டிமீட்டர் மெப்பில் இருக்கிற ஒரு, அதான் அப்புறம் டீப்பா படிப்போம். இங்கால இருக்கிற நம்பரை பார்க்கணும். எது பெரிய நம்பரா இருக்கோ அது சிறிய அளவு திட்ட படம். எது சிறிய நம்பரா இருக்கோ அது பாரிய அளவு திட்ட படம். ரைட். இப்ப பார்ப்போம். இப்ப 2 படம் கீறி இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோ. 2 படம் கீறி இருக்கிறோம். நம்மட கேள்வியை பாரு. இதுதான் சிறிய அளவு திட்ட படம். படம் சின்னனா இருக்கும், நம்பர் பெருசா இருக்கும். இது பாரிய அளவு திட்ட படம். படம் பெருசா இருக்கும், நம்பர் சின்னனா இருக்கும். கேள்வி நம்மட 9வது கேள்வியாடா. 9வது கேள்வி. பெரிய அளவு திட்ட படத்துக்கும் இதுக்கும், பெரிய அளவு திட்ட படத்துக்கும் சிறிய அளவு திட்ட படத்துக்கும், சாரி இதான் சிறிய அளவு திட்ட படம், சின்னனா இருக்கு, சாரி சிறிய, இது பெரிய அளவு திட்ட படத்துக்கும் அல்லது பாரிய அளவு திட்ட படத்துக்கும் சிறிய அளவு திட்ட படத்துக்கும் என்ன வித்தியாசம்? தயவு செய்து தலையங்கம் போட்டுக்கோ. அந்த விடைய 2ஆ பிரிச்சுக்கோ. இலக்கம் வித்தியாசமா? இல்லடா, இருடா விடைய இருக்கும். ரைட், இப்படி போட்டு கொடுங்க பிள்ளை. இல்ல அந்த 3 விடயம் வித்தியாசம் கேட்டிருக்குது. என்னடா ரைட், ஓகே. நான் விடைய பார்க்க போறோம், நீங்க சொல்ல வேணாம். இங்க பார்ப்போம். ஒரு உங்களோட விடைய, உங்களோட விட எழுதுறதுல அதை 2ஆ பிரிச்சு கொடுங்க. ஒரு பக்கம் சிறிய அளவு திட்டம்னு போடுங்க, ஒரு பக்கம் பெரிய அளவு திட்டம்னு போடுங்க. ஒரு பக்கம் சிறிய அளவு திட்டம், ஒரு பக்கம் பெரிய அளவு, எப்படியோ ஒன்று போட்டுக்கணும். ஒரு பக்கம் சின்னன், ஒரு பக்கம் பெருசு, இப்படி போடுங்களேன். ஒரு பக்கம் பெரிய அளவு திட்டப்படம், ஒரு பக்கம் சிறிய அளவு திட்டப்படம்னு போடும். பெரிய அளவு திட்டப்படம், ஒரு பக்கம் சிறிய அளவு திட்டப்படம். 2ஆ பிரிங்க, வித்தியாசம் எழுதுவோம். 2ஆ பிரிங்கடா, வேறுபாடு எழுத போறோம். இந்த பெரிய அளவு திட்டப்படத்துக்கும் சிறிய அளவு திட்டப்படத்துக்கும் வேறுபாடு எழுத போறோம். 2ஆ பிரிச்சு கொள்ளுங்க. 2ஆ பிரிச்சு ஒரு பக்கம் பெரிய அளவு திட்டப்படம், இன்னொரு பக்கம் சின்ன அளவு திட்டப்படம் எழுதி 2க்கும் என்ன வித்தியாசம் எழுதுவோம். ஓகே, ரைட். முதலாவது வித்தியாசம், இதுல இந்த பெரிய அளவு திட்ட படத்துலடா முதலாவது வித்தியாசம், எழுத வேணாம், சிறிய பகுதியை தான் காட்டலாம். சிறிய பகுதியை தான் காட்டலாம். ஏன் சொல்லுவாப்போ, இப்ப 40 கிலோமீட்டர் இருக்குதுடா, 40 சென்டிமீட்டர் வந்துட்டு, அப்ப 100 கிலோமீட்டர் ஊரை காட்டுறேன்னு சொன்னா 100 கிலோமீட்டர் பேப்பர் தேவைடா, சாத்தியம் இல்லை. சோ இதுல சின்ன குட்டி ஊரைத்தான் காட்டலாம், பெருசா கீடுறதான. இதுல இந்த இதுல காட்டலாம், பாரிய பகுதியை காட்டலாம். பாரிய பகுதியை காட்டலாம். என்ன, படம் சின்னடா, எவ்வளவு பெரிய ஊரா இருந்தாலும் படம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பெருசா வரும். இது பெரிய சைஸ்டா. இப்ப முதலாவது வித்தியாசம் வடிவா எழுதிக்கோ. பெரிய அளவு திட்ட படத்துக்கு எழுதிக்கோ, சிறிய பகுதியையே காட்டலாம். அங்கால நேரா, அதுக்கு நேரா எழுதிக்கோ, பாரிய பகுதியை காட்டலாம். இதான் முதல் வித்தியாசம். இந்த படத்துல சின்ன ஊரைத்தான் கீறலாம், இந்த படத்துல பெரிய பகுதியை காட்டலாம். இது முதலாவது வித்தியாசம். சிறிய பகுதியை காட்டலாம் பெரிய அளவு திட்டத்துல, அங்கால பாரிய பகுதியை காட்டலாம். முதலாவது வித்தியாசம். ரைட், 2வது வித்தியாசத்துக்கு போ.
ரெண்டாவது வித்தியாசம், ரெண்டாவது வேறுபாடு ரெண்டுக்கும் இடையில. ரைட். இதுல குறிப்பிட்ட தகவல் மட்டும்தான் காட்டலாம். நல்லா கவனிச்சுக்க என்னன்னு சொல்லி சொல்றேன். இதுல குறிப்பிட்ட தகவல் சின்ன மெப் சின்ன என்னடா கணக்க விஷயத்தை இந்த படத்துல போட பார்த்தால் படம் சிக்கலா போயிடும். ஒரு குறிப்பிட்ட டேட்டா மட்டும் இந்த படத்துல காட்டலாம். கணக்க விஷயத்தை உள்ளடக்க படம் கஷ்டமா போயிடும், விளங்கிக் கொள்ள கஷ்டமா இருக்கும். இதுல இந்த பெரிய அளவு திட்ட படத்துல அதிக அளவு தகவல்களை காட்டலாம், அதிக தகவல்களை காட்டலாம். என்னத்தை வடிவா தெளிவா தெரியுமேடா, பெரிய மெப் தானடா, வடிவா தெரியுமேடா, ரோடு வீடு காடு மலை எல்லாம் தெரியும், இது குட்டி மெப்பேடா. சோ எழுதிக்கோ ரெண்டாவது வேறுபாடு, பெரிய அளவு திட்ட படத்துக்கு எழுதிக்கோ அதிக தகவல்களை காட்டலாம், அதிக தகவல்களை காட்டலாம், அதிக தகவல்களை காட்டலாம். குறிப்பிட்ட தகவலை மட்டும் காட்டலாம். ரெண்டையும் நேர் எழுதணுமா? வேறுபாடு, ரெண்டாவது வேறுபாடு, ரெண்டையும் நேர் எழுதணும். இதை எழுதி அதுக்கு எதிராக இது அதிக தகவல்களை காட்டலாம், குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் காட்டலாம். என்ன சின்ன படம் தானே, கணக்க தகவல் காட்டினா குழம்பிடும். மறுபடியும் ரெண்டாவது சொல்றேன், அதிக தகவல்களை காட்டலாம், அங்கால குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் காட்டலாம். மூணாவது வேறுபாடு பிள்ளைகள், படம் பெருசா இருக்கு, எல்லாம் வடிவா தெளிவா தெரியும். சோ இலகுவாக வாசிக்கலாம், இலகுவாக வாசிக்கலாம். இந்த வாசிக்கிறது நான் போன வகுப்புல உங்களுக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கோ தெரியல. படங்களை வாசிக்கிறேன்டா என்னன்னு சும்மா சொல்லி தந்தேன், ஒரு மேலோட்டமா, அதெல்லாம் டீப்பா பிறகு வருமா. சோ இந்த மெப் பெருசா இருக்கிறனால வடிவா வாசிக்கலாம், ஈஸியா வாசிக்கலாம், இலகுவாக வாசிக்கலாம். போன வகுப்புல வாசிக்கிறேன்னா என்னன்னு சொல்லி தந்தேன், படம் வாசிப்பது. ரைட். இது வாசிப்பது கடினம். வேறுபாடு கேட்டால் 3 வேறுபாடு சொல்லி தந்திருக்கிறேன். சின்ன படத்துக்கும் பெரிய அளவு திட்ட படத்துக்கு முடியாத வேறுபாடு. இலகுவாக வாசிக்கலாம், அது வாசிப்பது கடினம். வடிவா தலையங்கத்தை போட்டு இப்படி நீங்க விட எழுதி இருக்கணுமா? பாரிய அளவு திட்ட படம் ஒரு அட்டவணை மாதிரி வரும். பாரிய அளவு திட்ட படம், இங்கால சிறிய அளவு திட்ட படம், இப்படி 3 வேறுபாடு எழுதி இருக்கணும். 1 2 3 வரும். இப்படி ஒரு அட்டவணை மாதிரி உங்களோட விட இருக்கணும். எக்ஸாமுக்கு இப்படித்தான். எக்ஸாம்ல எப்படி கேள்வி வரும், அது வரும், அதெல்லாம் அடுத்த கட்ட பிறகு பார்க்க போறோம். இப்ப சிலபஸை முதல்ல முடிப்போம். இந்த பாடத்துல கடைசி கேள்வி, அது முடிய மைக்க ஒன் பண்றன், எல்லா சந்தேகத்தையும் கேட்டு விளங்கி கொண்டு போங்க. ரைட். கடைசி கேள்விக்கு போங்க. ரைட். 10வது கேள்வி என்னடா? ஓகே, 10வது கேள்வி. இடவிளக்கப்படத்தின் பிள்ளைகள், இந்த இப்ப நாங்க பார்த்த கேள்வி இருக்கல, 8வது கேள்வி, அது பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. சிகப்பு பெண் எல்லாம் பயன்படுத்துங்க பிள்ளைகள். அதுல 2 3 கலர் பெண்ணை பயன்படுத்தி வடிவா எழுதுங்க பிள்ளைகள், அடிமட்டம் வச்சு அடிச்சு நேர்த்தியா. ரைட். 2வது அந்த பார்த்தோம் 9வது கேள்வி, இப்ப பார்த்தோம் பெரிய அளவு திட்ட படத்துக்கும் சின்ன அளவு திட்ட படத்துக்கும் வித்தியாசம். இது 2019 ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்ததா. பிரேக்கெட்டுக்குள்ள அது பக்கத்துல போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப கடைசி கேள்விக்கு போகும். இடவிளக்கப்படத்தின் 2 பயன்பாடுகள். இடவிளக்கப்படத்தின் 2 பயன்பாடு கேட்டிருக்கு. நாங்க 4 பயன்பாடு சொல்ல போறோம். நிறைய பயன்பாடு பிள்ளைகள். பிரேக்கெட்டுக்குள்ள பிள்ளைகள் பயன்பாடுன்னு கேட்டிருக்கு. பிரேக்கெட்டுக்குள்ள பிள்ளைகள் நன்மை என்றும் எழுதலாம், முக்கியத்துவம்னு கேள்வி கேட்கலாம். எல்லாம் உண்டா, அதையும் போட்டுக்கொள்ளுங்க. தயவு செய்து நன்மையின் முக்கியத்துவத்தையும் பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. இடவிளக்கப்படத்தின் பயன்பாடுன்னு கேட்டாலோ, இடவிளக்கப்படத்தின் நன்மை என்று கேட்டாலோ, இடவிளக்கப்படத்தின் முக்கியத்துவம்னு கேட்டாலோ ஒன்று, ஒரே விடைதான் வரும், ஒரே விடயம்தான். 2 பயன்பாடு கேட்டிருக்கு. நான் 4 சொல்ல போறேன். பரீட்சைக்கு பெரும்பாலும் 3 கேட்பாங்க, அதுல 2 நான் மாறி போடப்பட்டிருக்கு. ரைட். இது எக்ஸாமுக்கு வந்தது 2019 நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, 19 21. ரைட். முதலாவது இடவிளக்கப்படுத்துற பயன்பாடு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த படத்துல எல்லா அம்சமும் இருக்குமே, பௌதிக பண்பாட்டு. ஒரு ஏரியாவை இடவிளக்கப்படமா கீறுறாங்களா இருந்தால், அந்த ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு தகவல்களையும், தரையில இருக்கிற அவ்வளவு தகவல்களையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மெப்ல கீறிப்பாங்க.
பௌதிக தகவலும் இருக்கும், மானிட தகவலும் இருக்கும். ஸோ அதுதான் முதலாவது இந்த படத்துல நன்மை பயன்பாடு. எழுதிக் கொள்ளுங்க. ஒரு பிரதேசத்தின் ஒரு பிரதேசத்தின் ஒரு பிரதேசத்தின் ஒரு பிரதேசத்தின் முதலாவது பயன்பாடா பௌதிக 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 கமா மானிட அம்சங்களின் ஒரு பிரதேசத்தில் பௌதிக கமா மானிட அம்சங்களின் ஒரு பிரதேசத்தின் பௌதிக கமா மானிட அம்சங்களின் இடம் சார்ந்த பரம்பலை இடம் சார்ந்த பரம்பலை இடம் சார்ந்த பரம்பலை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் அந்த பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்றேன். ஒரு பிரதேசத்தின் பௌதிக கமா மானிட அம்சங்களின் இடம் சார்ந்த பரம்பலை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்ஸ். ரெண்டாவது போ இந்த பிள்ளைகள் இந்த ரெண்டாவது பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த இடவிலக்க படத்துல பிள்ளைகள் அமைவிடம் மிக சரியாக ஓரளவு காட்டப்பட்டிருக்கு. இடவிலக்க படத்துல அமைவிடம் காட்டப்பட்டிருக்கும். ஒரு பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், ஒரு குளம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி என்றால் இது நாங்க பிறகு டீப்பா படிக்க போறோம். சோ கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இடவிலக்க படம் பிள்ளைகள் இப்படி இருக்கும். அது எந்த அளவு எப்படின்னு அது ஒரிஜினல் படம் அடுத்த வகுப்புல படிக்க போறோம். இதைத்தான் படிக்க போறோம். இந்த இடவிலக்க படத்துல பிள்ளைகள் உள்ள இருக்கிற நிலத்துல அந்த ஊர்ல இருக்கிற அம்சங்களை காட்டுறதுக்கு இப்படி உள்ள ஒரு பாக்ஸ் போட்டு இதுல கீழிருப்பாங்க. இப்போ உதாரணமா ஒரு வயல் இருக்குண்டா அந்த வயல் இப்படி கீழிருப்பாங்க. ஒரு நதி இருக்குண்டா அந்த நதி இப்படி கீறப்பட்டிருக்கும். ரைட். இப்போ ஒரு வீதி இருக்குன்னு சொன்னால் அந்த வீதி இப்படி கீறப்பட்டிருக்கும். ஒரு பாடசாலை இருக்குன்னா அந்த பாடசாலை இப்படி கீறப்பட்டிருக்கும். ஒரு ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த கட்டிடம் வீடு இப்படி கீறப்பட்டிருக்கும். ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த இடவிலக்க படத்துல பிள்ளைகள் இந்த பாடசாலை எங்க அமைஞ்சிருக்குது, இதுல ஒரு வீடு இருக்குன்னு வைப்போம், இதுல ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குன்னு வைப்போம். இப்போ இந்த பாடசாலை எங்க அமைஞ்சிருக்குது, இந்த கிறிஸ்தவ தேவாலயம் எங்க அமைஞ்சிருக்குது, இந்த வயல் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, இந்த கட்டிடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இடவிலக்க படத்துல கண்டுபிடிக்கலாம். அதை எடுத்து சொல்லலாம். அது ரெண்டு டெக்னிக் இந்த படத்துல இருக்கும். அதை பிறகு நாங்க ஆழமா பார்ப்போம். ரெண்டு விதமான இது இருக்கும் பிள்ளைகள். இப்ப இந்த படங்கள்ல இதுல நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நம்பர் போட்டிருப்பாங்க. எப்படி உதாரணம் 5 பாகை 15 கலை. இங்கால இன்னொரு இடத்துல போட்டிருப்பாங்க 5 பாகை 20 கலை. இங்கால போட்டிருப்பாங்க 5 பாகை 25 கலை. 5 கலைகள் வித்தியாசத்துல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டிருப்பாங்க. இப்ப சொல்றேனே 10 பாகை 5 கலை, 10 பாகை 10 கலை, 10 பாகை 15 கலை, 10 பாகை 20 கலை. இப்படி கலைகள்ல 5 கலை பாகை கலை விகலை இருக்குல்ல, அந்த 5 கலை இடைவெளியில நம்பர் போட்டிருப்பாங்க. இப்ப இந்த பள்ளிக்கூடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும்னா இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து நாங்க இப்படி நேர இந்த நம்பர் கிட்ட பார்க்கணும். இப்ப இதுல 5 20, இதுல 5 25. சோ இதுல கிட்டத்தட்ட 5 பாகை 21 இதுல இது இருக்குது. அந்த கலையில இருக்குது 5 பாகை 20, 5 25 கிட்டத்தட்ட நாங்க மென்ஷன் பண்ணலாம் 5 21 கிட்ட வரும் கிட்டத்தட்ட. அதே மாதிரி இதை இப்படி கொண்டு பார்த்தால் 10 பாகை 10 கலையில இருக்குது. சோ இந்த பள்ளிக்கூடத்துல அமைவிடம் அதை நம்பர்ல சொல்றேன்னு சொன்னா 5 பாகை 20 21 கலை அகலக்கோட்டுலையும் நெடுங்கோட்டுலையும் இப்படி கீறுற கோடு நெடுங்கோடு, இப்படி கீறுற கோடு அகலக்கோடு. 10 பாகை 10 கலை அகலக்கோட்டுலையும் இந்த பள்ளிக்கூடம் இருக்குன்னு அர்த்தம்.
செல்போன்ல இந்த நம்பரை அடிச்சு விட்டா சட்டியா இந்த பள்ளிக்கூடத்தை காட்டும். ஜிபிஎஸ் செல்போன், ஜிபிஎஸ் இருக்கிற செல்போன்ல இந்த 5 பாகை 20 கலை 10 பாகை இதை அடிச்சு விட்டா இந்த பள்ளிக்கூடத்தை காட்டும். இப்ப இதுல இந்த வீடு இருக்குன்னு வைப்போம், நேரா பார்க்கணும். இந்த வீடு கிட்டத்தட்ட 5 பாகை 15 கலையில இருக்கு. இந்த பக்கம் பார்த்தால் 10 பாகை 15 கலையில இருக்கு. செல்போன்ல ஜிபிஎஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருந்தா இந்த நம்பரையும் அடிச்சா சரியா இந்த வீட்டுல கொண்டே ஜூம் பண்ணி நிப்பாட்டு. இடவிலக்கப்படத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஒரு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த நம்பரை வச்சுக்கொண்டு அதை கண்டுபிடிச்சு தேடி நாங்க போய் சேரலாம். இது பிறகு டீப்பா இது எப்படி அந்த பிறகு படிப்போம். சோ ஒரு இடத்தை சரியா துல்லியமா காட்டலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த இது இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதை சொல்றது பிள்ளைகள் இந்த 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 இப்படி இந்த இப்படி இடத்தை கண்டுபிடிக்கிற சொல்ற பிள்ளைகள் ரைட் 1 மினிட் வாரன். இதை சொல்றது இந்த அமைவிடத்தை சொல்றது வெரி குட். தனி அமைவிடம் சொல்றாங்க. தனி அமைவிடம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற நம்பர் வேற ஒன்றுக்கும் வராது. இந்த இடத்துல இந்த நம்பருக்குரியதை இந்த பள்ளிக்கூடம் தான் பிடிச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி நம்பர் வரும். இதுல ஒரு கிணறு இருக்குன்னா அதுக்கு தனி நம்பர் வரும். ஸோ இதை சொல்றது தனி அமைவிடம் சொல்றது. இன்னொரு முறையிலே சொல்லலாம் பாருங்க. இந்த பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு கேட்டா 5 பாகை 21 கலை நெடுங்கோட்டுல 10 பாகை 10 கலை அகலக்கோட்டுல இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு முறை. அதை சொல்றது தனி அமைவிடம்னு சொல்றது. இப்படி 2 நம்பரை சொல்லி ஒரு பொருள் ஒரு விடயத்துல அமைவிடம் சொன்னா அது தனி அமைவிடம் சொல்றது. இன்னொன்னு சொல்லலாம், ரோட்டுட இடது பக்கம் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது அப்படி சொல்லலாம். ரோட்டுட இடது பக்கம் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு மேல இந்த பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா இன்னொன்னோட சார்ந்து ரோட்டு கிட்ட இங்கால அங்காலன்னு சொன்னா சார்பு அமைவிடம் சொல்றது. இன்னொன்ற சார்ந்து. சோ இடவிலக்கப்படுத்துற பிள்ளைகள் அமைவிடம் வடிவா காட்டப்பட்டிருக்கும். இதை விரிவா பிறகு நாங்க ஆராய்ந்து படிக்க போறோம். 2 வகையான அமைவிடம் காட்டப்பட்டிருக்கும், தனி அமைவிடம், சார்பு அமைவிடம். இதை நீங்க இப்ப சும்மா எழுதி வைங்க. 2வது நன்மை, இடமொன்றின் சார்பு ரீதியான இடமொன்றின் சார்பு ரீதியான மற்றும் தனி அமைவிடத்தினை இனம் காண்பதற்கான திறனை கொண்டுள்ளது. தனி அமைவிடத்தினை இனம் காண்பதற்கான திறனை கொண்டுள்ளது. மறுபடி அந்த பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்றேன். இடமொன்றின் மறுபடி சொல்றேன் பிள்ளைகள், இடமொன்றின் சார்பு ரீதியான பிள்ளைகள் தயவு செய்து எதுவும் மிஸ்டேக்குகள் விட்டுறாதீங்க. அப்படி விட்டுருந்தா ரெக்கார்டிங்கை பார்த்து எழுதி கொள்ளுங்க. இதுல நோட்ஸ் இந்த பகுதிக்கு வராதுன்னு கவனமா அதை பார்த்து கொள்ளுங்க. இடமொன்றின் சார்பு ரீதியான மற்றும் தனி அமைவிடத்தினையும் இனம் காண்பதற்கான திறனை கொண்டுள்ளது. மறுபடியும் சொல்றது, இடமொன்றின் சார்பு ரீதியான மற்றும் தனி அமைவிடத்தினை இனம் காண்பதற்கான திறனை கொண்டுள்ளது. 3வது, இந்த இடவிலக்கப்படுத்துற பயன்பாடு அல்லது நன்மை அல்லது முக்கியத்துவம். 3வது வெளிக்கொள்ளுங்க. 3வது, பல்வேறு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பினை இடைவெளி விடாம எழுதுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கீழே ஒரு விடயத்தை. 3வது, இடைவெளி ஒன்றுக்கு விட்டு எழுதிங்கன்னா காணாதுதான். எக்ஸாமுக்கு இடைவெளி விட்டு எழுதுவோம். பல்வேறு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பினை
பல்வேறு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பினை விளங்கிக் கொள்ள முடியும். பல்வேறு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பினை விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்த வரியில உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்ற உதாரணத்தை பாரு, இங்க பார்த்து போட்டு எழுதுங்க பிள்ளைகள். இப்ப நாம எழுதுற விடயங்கள் அடுத்த வகுப்புல இதைத்தான் ஆராய்ச்சி படிக்க போறோம். அந்த மெப்பை பத்தி படிக்க போறோம், இலங்கையில உருவாக்கப்பட்ட மெப். அதுல இந்த விடயங்களை தான் நாங்க படிக்க போறோம். அதனால உங்களுக்கு வடிவா விளங்கி கொள்ள முடியும். அதனால நான் இதை விளங்கப்படுத்தி சிரமம் இதுக்குள்ள எடுக்கலையாம். ரைட், ஓகே. பல்வேறு இதை விளங்கிக் கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. பல்வேறு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பை விளங்கி கொள்ள முடியும். உதாரணம் போட்டு இங்க கவனிங்க. இப்ப இதுல ஒரு நதி இருக்கு, நதி இருக்கு. ரைட், இதுல உயரமான இடம் இருக்கு, இதுல ஒரு உயரமான மலைத்தொடர்கள் குன்றுகள் இருக்கு. இது உயரம் இல்லாத ஒரு தாழ்வான பகுதியில் வைப்போம். நீங்க நதி இந்த உயரமான இடத்துல இருந்தா பள்ளமான தாழ்வான இடத்துக்கு வரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நதி உருவாக்கம், நதியோட வேகம், அதுக்கும் இந்த தரைக்கும் சம்பந்தம் இருக்கு. அது மறக்க முடியாது. நாங்க அதை புற பயிற்சிகள்ல படிப்போம். சோ இந்த நதி என்று சொல்றது ஒரு பௌதிக அம்சம், இந்த தரை என்று சொல்றதும் ஒரு பௌதிக அம்சம். இந்த இடவிளக்க படத்துல இந்த நதிக்கும் இந்த தரைக்கும் என்ன வித்தியாசம், இந்த மலைத்தொடர்களுக்கும் இந்த பள்ளங்களுக்கும், அதால அந்த ஊரால ஓடி வர நதிக்கு என்ன மாதிரி தொடர்பு இருக்குன்னு படி அனலைஸ் பண்ணலாம். உயரமான இடத்துல தொடங்குது, பள்ளமான இடத்துக்கு ஓடுது, அப்படி விளக்கலாம். சோ இது ஒரு பௌதிக அம்சம், இயற்கையான அம்சம். இந்த மலைத்தொடர்களும் ஒரு இயற்கையான அம்சம். இடவிளக்க படத்துல ரெண்டு இயற்கை அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பை வடிவ விளக்க முடியும். அப்ப உதாரணம் போட்டு எழுதி கொள்ளுங்க. முதலாவது உதாரணம் பௌதீக அம்சத்துக்கும் பௌதீக அம்சத்துக்கும் இடையிலான தொடர்பு. ரெண்டு இயற்கை அம்சங்களுக்கு இடையில எப்படி தொடர்பு இருக்குன்னு வடிவ விளக்கலாம் இந்த இடவிளக்க படத்தை பார்த்து. பௌதீக அம்சத்துக்கும் பௌதீக அம்சத்துக்கும் இடையிலான தொடர்பு. முதலாவது உதாரணம். பௌதிக அம்சத்துக்கும் பௌதிக அம்சத்துக்கும் இடையிலான தொடர்பு. ரெண்டாவது உதாரணம் அடுத்த வரியில எழுதுறதுக்கு முன்னுக்கு இங்க பாருங்க. இன்னொரு விஷயத்தையும் இந்த இடவிளக்க படத்துல விளக்கலாம். இப்ப இதுல ஒரு வீதி இருக்குன்னு வைப்போம், இதுலயும் ஒரு வீதி ரோடு இருக்குன்னு வைப்போம். இப்ப இந்த ரோடு, ரெண்டு ரோடு சந்திக்கிற இடத்துல சந்தி இருக்கும். இதுல பார்த்தா கணக்கு கட்டிடம் இருக்கும், வீடுகள் சரி, ஆலயம் சரி, போஸ்ட் ஆபீஸ் சரி, போலீஸ் நிலையம் சரி, எல்லாமே இதெல்லாம் இருக்கும். இந்த ரோடுகள் இல்லாத இடத்துல வீடுகளை பார்த்தால் குறைவாத்தான் இருக்கும். ரோடுகள் இல்லாத இடத்துல வீடு கட்ட மாட்டான். பஸ் போக்குவரத்து, அவன் சொந்த வாகன போக்குவரத்து இருக்கிற இடத்துல ஆக்க வீடு கட்டி இருப்பான். சோ வீடுன்னு சொல்றது குடியிருப்பு. அது ஒரு மனிதர் உருவாக்குன மானிட அம்சம். வீதி ரோடும் மனிதர் உருவாக்குன அம்சம். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு பிள்ளைகள். ரோடு அதிகமாக இருந்து சந்திகள் இருந்தால் அங்க அந்த குடியிருப்பு அதிகமாக இருக்கும். வீதி இல்லாத இடத்துல குடியிருப்பு இல்லாம இருக்கும், அல்லது ஒன்று ரெண்டு ஒரு சில குடியிருப்பு தான் இருக்கும். இந்த இடவிளக்க படத்துல ரோட்டுக்கும் வீடுகள் குடியிருப்புக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்குன்னு வட்டிவா விளக்கலாம். அது நாங்க எங்களுக்கு இருக்கு புறன். சோ ரோடு ஒரு மானிட அம்சம். அடுத்த வரியில் எழுத போறோம். குடியிருப்பு ஒரு மானிட அம்சம். அப்ப இந்த இடவிளக்க படத்துல இன்னொன்றையும் விளக்கலாம். மானிட அம்சத்துக்கும் இன்னொரு மானிட அம்சத்துக்கும் தொடர்பு எப்படி இருக்குன்னு விளக்கலாம். சோ அதை அடுத்த உதாரணமா போடுங்க. மானிட அம்சம் டேஷ் போட்டு மானிட அம்ச தொடர்பை விளக்கலாம். மானிட அம்சம் ஒரு டேஷ் போட்டு இன்னொரு மானிட அம்சத்துக்கு இடையிலான தொடர்பை விளக்கலாம். ரைட், இன்னொன்று இந்த ரெண்டு இருக்கு, இன்னொன்று பார்ப்போம். இந்த உதாரணத்தை பார்த்து இன்னொரு பயிற்சி தான், அது பிறகு நீங்க சந்தேகம் கேட்கலாம். அடுத்த பிள்ளைகள் இங்க பாருங்க. இப்ப இது ஒரு மலை பிரதேச பிள்ளைகள். இங்க நெல் வயல் வராது. இது ஒரு தாழ்வான இடம். இங்க நெல் செய்யப்படும். இங்க என்ன பயிர் செய்யப்படும்? ரப்பர், தேயிலை, அதுகள் தான் செய்யப்படும்.
சோ ஒரு உயரமான இடத்துல பயிர்ச்செய்கை வித்தியாசமா இருக்கும். ரப்பர், தேயிலை அதுகள் இருக்கு. ஒரு உயரம் இல்லாத ஒரு தாழ்வான பகுதிகளில் சமமான நிலத்துல நெற்பயிர்ச்செய்கை செய்யப்படும். சோ பயிருக்கும் தரைக்கும் இடையில தொடர்பு இருக்கு. உயரமான தரையில வித்தியாசமான பயிர்கள், உயரம் இல்லாத சமமான தரையில ஒரு வித்தியாசமான பயிர்கள். ஸோ பயிருக்கும் தரைக்கும் தொடர்பு இருக்கு. இடவிளக்கப்படத்தில் அந்த வடிவ விளக்கலாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ தரைன்னு சொல்றது ஒரு பௌதிக அம்சம், பயிர்ன்னு சொல்றது ஒரு மானிட அம்சம். ஸோ மூணாவது உதாரணம் போட வேணும். பௌதிக அம்சத்துக்கும் மானிட அம்சத்துக்கும் இடையிலான தொடர்பை விளக்க முடியும். ஸோ வடிவா தொடர்பை விளக்கலாம் இந்த இட விளக்கப்படத்தில். பௌதிக ஒரு டேஸ் போட்டு மானிட அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பை விவரிக்க முடியும். மூன்றாவது பாயிண்ட்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பல்வேறு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பை விளக்க முடியும் அல்லது விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணம் பௌதிக அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பு. இன்னொரு உதாரணம் மானிட அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பு. இன்னொரு உதாரணம் பௌதிக மானிட அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பு. இது ஒரு சின்ன பாயிண்ட்ஸா எழுதியிருக்கிறீங்க. இதைத்தான் அடுத்த பாடத்துல விரிவா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இட வசதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் நினைக்கிற இடம் இல்லாத ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான், அதையும் சேர்த்துக் கொள்ளுங்க. அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம். நாலாவதா இந்த இட விளக்கப்படத்துல நாலாவது பயன்பாடு அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம். அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம். அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம். உதாரணம் நாலாவது பாயிண்ட் ரிப்பீட் பண்ணிட்டு உதாரணத்தை எழுதுவோம். அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும் அல்லது பயன்படுத்தலாம். உதாரணம் இலங்கையின் விவசாய அபிவிருத்திக்காக இலங்கையின் விவசாய அபிவிருத்திக்காக உதாரணம், இதுக்கு உதாரணம் எழுதும். உதாரணம் வேற ஒரு கடல்ல பயன்படுத்தியிருப்பீங்க, வளமையா வகுப்புக்கு வராங்களுக்கு தெரியும். உதாரணம் இலங்கையின் விவசாய அபிவிருத்திக்காக 1க்கு 10,000 படங்கள் தயாரிக்கப்பட்டன. 1க்கு 10,000 அளவு திட்ட படம் தயாரிக்கப்பட்டன. 1க்கு 10,000 அளவு திட்ட படம் தயாரிக்கப்பட்டன. மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. நாலாவது பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். மைக் ஆன் பண்ணி இருந்தா தயவு செய்து ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. நாலாவது பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம். அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம். உதாரணம் இலங்கையின் விவசாய அபிவிருத்திக்காக 1க்கு 10,000 அளவு திட்ட படங்கள் பயன்படுத்தப்படுகிறது. பிள்ளைகள் அடுத்த வகுப்புல இடவிளக்கப்படம் ஸ்டார்ட் பண்ண போறோம். மிக முக்கியமான கட்டாய கேள்வி, 20 மார்க்ஸ் பெரிய கேள்வி, 3-4 MCQ கேள்வி. ஜியோகிராபில மிக முக்கியமான பகுதி. வடிவா படிச்சால் 20க்கு 20 எடுக்கிற பகுதி. ஸோ நேரடியாக வகுப்புக்கு வரதுக்கு ரெக்கார்டிங் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் முயற்சி பண்ணுங்க. 6வது புதுசா வகுப்புக்கு சேர்ற ஆட்கள் இருந்தால் தயவு செய்து நாளையோடுக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு இல்லை அடுத்த வகுப்புக்குள்ள ஜாயின் பண்ண சொல்லுங்க, அல்லது கடினமாக போகலாம். இன்றைக்கு ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு சில டைம்ல இந்த விடயங்கள் முன்னுக்குள்ள விடயங்கள் அடிப்படை இல்லாதனால சில நேரம் உங்களுக்கு சிக்கல் இருக்கலாம். அடுத்த வகுப்புல புது பாடம், அதுல நீங்க புடிச்சுக்கணும்.